விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஒலிவமலைக்கு போனார். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மாலை வேளையிலே இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை விட்டு ஓய்வெடுப்பதற்காக ஒலிவமலைக்கு போகிறார். எருசலேம் நகரத்தில் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு யாரும் சிநேகிதராக இல்லாமல் இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவை தங்கள் வீட்டில் தங்க வைத்து விருந்து உபசரிப்பதற்கு கருணை உள்ளம் கொண்டவர்கள் அங்கு இல்லாமல் இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவை தங்கள் வீடுகளில் தங்க வைப்பதினால் ஆலோசனை சங்கத்தார் மூலமாக தங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் என்று பயந்து அவர்கள் இயேசுவை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போகிறார்கள். ஆனால் துன்பப்படுத்தப்படும் இயேசு கிறிஸ்துவோ தங்குவதற்கு வீடு இல்லாதவராக ஒலிவமலைக்கு போகிறார். பகல் வேளையில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படையாக ஊழியம் செய்கிறார். தம்மை மனப்பூர்வமாக யூதருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் இரவு வேளையிலோ அவர் நகரத்தை விட்டு வெளியேறி ஒலிவமலையில் தனிமையில் தங்கி இருக்கிறார். தேவாலயத்தில் உபதேசம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். மறுநாள் காலையில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு திரும்பி வருகிறார். அதிகாலை வேளையிலேயே அவருடைய ஊழியம் ஆரம்பமாயிற்று. ஓய்வில்லாமல் தலை சாய்க்க நேரமில்லாமல் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவதில் 3 காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும். அவையாவன நேரம், இடம், விதம். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் உபதேசம் பண்ணுகிறார். நாம் அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திற்காக வேலை செய்வதற்கு முன்பாக நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய பிரசன்னத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். யூதர்கள் அதிகாலை வேளையிலேயே தங்களுடைய அன்றாட வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தேவாலயத்திற்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகிறார். இது புனிதமான இடம். அது மாத்திரமல்ல, தேவாலயத்தில் ஏராளமான ஜனங்கள் அமர்ந்து இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க முடியும். அவர் உபதேசம் பண்ணும்போது உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். உட்கார்ந்து உபதேசம் பண்ணுவது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து அதிகாலையிலேயே தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பிரசங்கத்தையும் அவருடைய வார்த்தைகளை கேட்பவர்களையும் பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் விரும்பவில்லை. ஆனால் ஜனங்களோ எதிர்ப்புக்கு மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்கு கூடி வருகிறார்கள். இயேசு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இந்த ஜனங்கள் தம் மீது கோபமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை
அவர்களுக்கு அன்போடு உபதேசம் பண்ணுகிறார். வேத பாரகரும் பரிசேயரும். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி செய்கிறார்கள். யூதருடைய பிரமாணத்தின்படி விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்திரீக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியும். என்றாலும் தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து ஏராளமான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவர்கள் இந்த ஸ்திரியை அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தீர்ப்புக்கு இந்த ஸ்திரியை ஒப்புக் கொடுப்பது போல அவளை இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். போதகரே, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். பரிசேயரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைக்கிறார்கள். ஒரு நாளுக்கு முன்புதான் அவரை வஞ்சிக்கிறவர் என்று தூஷித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். பாவத்திற்கு விரோதமாக தாங்கள் பக்தி வைராக்கியமாக இருப்பதாக பரிசேயர்கள் காண்பிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஜீவியத்திலோ இவர்களும் பாவம் செய்கிறவர்கள் தான். இவர்கள் பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பதில்லை. இப்படித்தான் இக்காலத்தில் அநேகர் மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் தங்களிடத்தில் உள்ள குற்றங்களை இவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. இந்த ஸ்திரீ விபசாரம் செய்திருக்கிறாள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. விபசாரத்தில் இவள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு சிலர் மறைவாக யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பாவம் வெளிச்சத்திற்கு வரும்போதுதான் அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். தங்களுக்கு பிரச்சனை உண்டாகும் போதுதான் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் விரும்புவார்கள். ஒருவேளை நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக நாம் வெட்கப்படலாம். ஆனாலும் நாம் பாவத்தில் அழிந்து போகக்கூடாது. தங்களுடைய பாவத்தை குறித்து வெட்கப்படுகிறவர்கள் மனந்திருந்த வேண்டும். இனிமேல் அதுபோன்று பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டும். கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் ஆலோசனை கூறுகிறார்கள். இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் தங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதாக அறிவிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் விபசாரம் மிகவும் கொடிய பாவமாக கருதப்படுகிறது. இது தேவன் நியமித்துள்ள தெய்வீக விவாக ஐக்கியத்திற்கு விரோதமான பாவம். மனுஷன் விபசாரம் செய்து தன்னுடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் கெடுத்து போடுகிறான். மோசே விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட தண்டனையை நியமித்திருக்கிறார். இவளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை அறிந்து கொள்வதில் இவர்கள் ஆவலாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பழைய பிரமாணங்களையெல்லாம் நீக்கி போட்டு புதிய பிரமாணங்களை கொடுப்பாரோ என்று எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இவர்கள் இந்த கேள்வியை உண்மையான மனதோடு கேட்டிருந்தால் மெய்யாகவே இவருடைய கேள்வி நல்ல கேள்விதான். ஆனால் இவர்களோ உள்ளத்தில் வஞ்சனையோடு இயேசுவின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார்கள். இயேசுவை சோதிக்கும்படி அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். வேதபாரகரும் பரிசேயரும் உண்மையான மனதோடு இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கவில்லை. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மோசேயின் பிரமாணத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனையை அங்கீகரிப்பார் என்றால் இயேசு தம்முடைய உபதேசத்தில் முரண்பாடு உள்ளவர் என்று அவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் மேசியாவின் சுபாவம் இருக்கிறது. அவர் மனத்தாழ்மை உள்ளவர்,
கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், மனம் திரும்புகிற பாவிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து தண்டிக்காமல் விடுதலை செய்து விட்டுவிட்டால் இயேசு மோசேயின் பிரமாணத்திற்கு சத்துருவாக இருக்கிறார் என்று கூறுவார்கள். அவர் பாவிகளுக்கு சிநேகிதராக இருக்கிறபடியினால் அவர்களுடைய பாவத்தையும் சிநேகிக்கிறார் என்று அவர் மீது குற்றம் சுமத்துவார்கள். நாம் பரிசுத்தமாக ஜீவித்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தான் நம்மை கண்ணியில் விழ வைப்பதற்கு இதுபோல முயற்சி பண்ணுவான். வேதபாரகரும் பரிசேயரும் தம்மிடத்தில் கூறுவதை இயேசு கிறிஸ்து கவனித்து கேட்கிறார். ஆனால் அவர்களுக்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் கூறுவதை இயேசு கிறிஸ்து கவனித்து கேட்காமல் தம்முடைய செவியை அடைத்துக் கொள்வது போல தெரிகிறது. இயேசு அவர்களுக்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் குனிந்து விரலினால் தரையிலே எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தரையிலே என்ன எழுதினார் என்று இங்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகையினால் இதை பற்றி தேவையில்லாமல் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதிய சம்பவம் இந்த சுவிசேஷத்தில் மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாக கடினமான கேள்விகள் கேட்கப்படும் போது நாம் உடனடியாக பிரதியுத்தரம் கூறக்கூடாது. அமைதி காக்க வேண்டும். பேசுவதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. நாம் ஒருமுறை பேசுவதற்கு முன்பாக இருமுறை யோசிக்க வேண்டும். விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பரிசேயரும் வேதபாரகரும் இயேசுவிடத்தில் கேட்டபோது அவர் காது கேளாதது போல இருப்பதாக தெரிகிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காதுகள் செவிட்டு காதுகள் அல்ல. அவர் செவிடர்களுக்கு கேட்கும் திறமையை கொடுக்கிறவர். பரிசேயரும் வேதபாரகரும் தம்மிடத்தில் கேட்பதற்கு முன்பாகவே, அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மோசேயின் பிரமாணத்தை மீறிவிட்டாரா என்று சோதிக்க விரும்பினார்கள். மோசேயின் பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து மீறினால் அவரை கள்ள தீர்க்கதரிசி என்று கூறிவிடலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். அந்த ஸ்திரீயை மரணத்திற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து தீர்ப்பளித்தால் அவர் ரோமருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தலாம் என்பதும் அவர்களுடைய எண்ணம். ஏதாவது ஒரு வழியில் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு பதில் எதுவும் கூறாமல் தரையிலே எழுதினார் என்று வாசிக்கிறோம். உங்களில் பாவம் இல்லாதவன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஸ்திரீக்கு தண்டனை கொடுக்கும் பொறுப்பை குற்றம் சாட்டியவர்களிடமே இயேசு கிறிஸ்து கொடுத்து விடுகிறார். அந்த ஸ்திரீக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். இயேசுவோ பதில் ஒன்றும் பேசாமல் குனிந்து விரலினால் தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களோ சும்மா இருக்காமல் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கேட்கும் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் பேசாமல் அமைதியாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவரிடத்தில் எப்படியாவது ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணத்தை உண்டாக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ அவர்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதற்கு மேலும் அவர்கள் தம்மிடத்தில் கேட்கக்கூடாதவாறு இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அங்கு அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் அவர்களுடைய துன்மார்க்கமான திட்டத்திற்கு பிரச்சனை உண்டாயிற்று. அவர்களுடைய மாய்மாலமான உள் மனது இப்போது இயேசுவின் வார்த்தையினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் ஒரே வார்த்தையினால் தம்மிடத்தில் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்த பரிசேயரையும் வேத பாரகரையும் வாயடைக்கச் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று அவர்களிடம் கூறுகிறார். மோசேயின் நியாய பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்து குறைவாக மதிப்பிட்டு கூறவில்லை. அதே வேளையில் விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயையும் உடனே மன்னித்து அனுப்பிவிடவில்லை. அதற்கு பதிலாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனையை அறிவிக்கிறார். ஆனால் தண்டனையை யார் நிறைவேற்றுவது என்பதில் பிரச்சனை உண்டாயிற்று. குற்றம் சாட்டியவர்களின் வேகம் குறைந்து போயிற்று. நாம் ஒரு காரியத்தை குறித்து நேர்மையாக பேசும்போது
அதற்கு அதிக தடைகளும் எதிர்ப்புகளும் உண்டானால் அதை நேரடியாக பேசாமல் சற்று சுற்றி வளைத்து பேச வேண்டும். அப்படி பேசுவதனால் தவறில்லை. நாம் பேச வேண்டிய செய்தியை எப்படியாவது தெளிவாகவும் குழப்பமில்லாமலும் பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்னும் நோக்கத்தோடு வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் அவர்கள் தங்களை தாங்களே குற்றப்படுத்திக் கொள்கிறார்கள். மோசேயின் பிரமாணத்தில் குற்றவாளிக்கு என்ன தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை கொடுக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மோசே தெளிவாக கூறியிருக்கிறார். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக. இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். உபாகமம் 17:6-7. குற்றவாளியின் மீது கல்லெறிவதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தி இருக்க வேண்டும். ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றபோது சாட்சிகளின் கைகள் முந்தி நின்றது. அதுபோலவே விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயின் மீது கல்லெறியின் போது சாட்சிகளின் கைகள் முந்தி இருக்க வேண்டும் என்று மோசேயின் பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மோசே தங்களுக்கு கூறிய நியாய பிரமாணத்தின்படியே வேதபாரகரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். தங்களுடைய கைகளினால் அந்த ஸ்திரீயை கொல்ல வேண்டும் என்று இவர்கள் கூடி வந்தார்கள். ஆனால் இப்போதோ தங்களுடைய நாவின் வார்த்தைகளினால் கைகள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் மீது குற்றம் சுமத்துவது எளிது, ஆனால் குற்றமில்லாமல் ஜீவிப்பதுதான் கடினம். மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்கள் தாங்களும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசேயரும் வேதபாரகரும் மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் இவர்களோ அதே குற்றங்களை தாங்களும் செய்து குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று கூறுகிறார். நாம் எப்போதெல்லாம் மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பல சமயங்களில் மற்றவர்கள் மீது நாம் குற்றம் சுமத்தும் போது அவர்களுடைய குற்றங்கள் வெளிப்படுவதை விட நம்முடைய குற்றங்களே வெளிப்படுத்தப்படும். நாம் பாவத்தை சிநேகிக்க கூடாது, ஆனால் பாவிகளை சிநேகிக்க வேண்டும். நம்முடைய பாவ சுபாவத்தை சிந்தித்து பார்த்து பாவிகள் மீது நாமும் மனதுருக்கமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தை நமக்கும் எச்சரிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் மீது நாம் குற்றம் சுமத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை நாம் இருதயத்தில் தியானித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள் பொதுவாக தங்களை பரிசுத்தவான்களாக நினைத்துக் கொள்வார்கள். மற்றவர்களைப் போல தாங்கள் தவறு செய்யவில்லை என்றும் தாங்கள் பரிசுத்தமாக ஜீவிப்பதாகவும் தங்களுக்கு தாங்களே பெருமையாக நினைத்துக் கொள்வார்கள். இருதயத்தில் சுய பெருமையோடும் சுய பரிசுத்தத்தோடும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு கூறுகிறார். அவள் மீது கல்லெறிய முடியவில்லை என்றால் அந்த ஸ்திரீயைப் போலவே அவர்களும் குற்றவாளிகளாகவே இருக்கிறார்கள். அந்த ஸ்திரீயைப் போல இவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஸ்திரீயைப் போலவே குற்றம் செய்திருக்கிற இவர்கள் தண்டனையில் இருந்து தப்பித்து சுதந்திரமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் அந்த ஸ்திரீயையும் இவர்களுடைய நியாயத்தின் பிரகாரம் தண்டிக்காமல் தங்களைப் போலவே சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். குற்றம் செய்தவன் மனந்திருந்த வேண்டும் என்பதையும் பாவியின் மீது தாம் கிருபையும் இரக்கமும் காண்பிப்பதையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையின் மூலமாக இங்கு தெளிவுபடுத்துகிறார். குற்றம் சுமத்தப்பட்ட ஸ்திரீயின் மீது மாத்திரமல்ல, குற்றம் சாட்டிய பரிசேயர் மீதும் வேதபாரகர் மீதும் இயேசு கிறிஸ்து இரக்கம் மிகுந்தவராக இருக்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்ணியில் சிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திருந்துவதற்கு உதவி செய்கிறார். கல்லெறிந்து கொல்வது யூதருடைய பிரமாணத்தின் பிரகாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனையே. குற்றவாளி மீது குற்றம் சுமத்துபவர் முதலாவது கல்லை எறிவார். அதன் பின்பு மற்றவர்களும்
குற்றவாளி மரிக்கும் வரையிலும் கல்லெறிவார்கள். யூதருடைய முறைமையின் பிரகாரம் குற்றவாளியின் கைகளை பின்னால் கட்டி மேல் சட்டையை உரித்துவிட்டு சந்தியின் நடுவில் நிறுத்துவார்கள். ஜனங்கள் 10 அல்லது 12 அடி தூரத்தில் நிற்பார்கள். குற்றம் புரிந்தவனுக்கு எதிராக சாட்சி கூறியவர்கள் குற்றவாளி மீது வேகமாக கல்லெறிவார்கள். அந்த கற்களினால் குற்றவாளி சாகவில்லை எனில் ஒரு பெரிய கல்லினால் அவனுடைய மார்பு பகுதியில் தாக்கி அவனை கொல்லுவது வழக்கம். மறுபடியும் தரையில் எழுதினார். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை தம்மிடத்தில் கொண்டு வந்தவர்களை நோக்கி, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு கூறுகிறார். தம்முடைய வார்த்தையை யோசித்து பார்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடுக்கிறார். அப்போது மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து எழுதிய எழுத்துக்கள் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் எழுதப்படுகிறது. இயேசுவின் எழுத்துக்கள் அவருடைய மனச்சாட்சியோடு பேசுகிறது. இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதியதன் விவரம் தமிழ் மொழியில் உள்ள வேதாகமத்தில் அறிவிக்கப்படவில்லை. ஆயினும் கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு சில சுவடிகளில் இந்த சம்பவம் மேலும் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதினார் என்று கிரேக்க பாஷை புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கலாம். மனுஷருடைய பாவங்களை மணலின் மீது எழுதப்படுவதில்லை. யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் வரையிலும் தேவன் இவற்றை ஒருபோதும் மறந்து போக மாட்டார். மனச்சாட்சி. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவிலே நின்றாள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் பரிசேயருடைய உள்ளத்திலும் வேதபாரகருடைய உள்ளத்திலும் பதிந்துள்ளது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதித்து அவர் மீது குற்றம் சுமத்துவதற்காக வந்தார்கள். ஆனால் இவர்களோ இப்போது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் குற்றவாளிகளாக தலை குனிந்து நிற்கிறார்கள். தங்களுடைய மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கோபத்தோடு வந்தவர்கள் இப்போது தாங்களே குற்றவாளிகளாக திரும்பி போகிறார்கள். அந்த ஸ்திரீயின் மீது கல்லெறிவதற்கு ஒருவரும் முயற்சி பண்ணவில்லை. அவர்கள் எல்லோரும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் திரும்பி போகிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதிய எழுத்துக்கள் அவர்களுக்கு பயத்தை கொடுத்திருக்கலாம். தேவனுடைய விரல் சுவற்றிலே எழுதிய போது பெல்ஷாத்சார் ராஜா மிகவும் பயப்பட்டான். பாவம் செய்தவர்களுக்குத்தான் பயம் உண்டாகும். மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் உண்டாகும். கர்த்தருடைய எழுத்துக்களை குறித்து பயப்படுவதற்கு காரணமும் அவசியமும் இல்லாதவர்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தையும் அவர் எழுதிய எழுத்தும் ஜனங்களுடைய மனச்சாட்சியை உணர்த்துகிறது. தங்களுடைய பாவங்களினால் இவர்கள் தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களை நேரடியாக கடிந்து கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுடைய சொந்த மனச்சாட்சியே இவர்களை கடிந்து கொள்கிறது. இயேசு கிறிஸ்து குனிந்து தரையிலே எழுதுவதை அங்கு கூடியிருக்கும் ஜனங்கள் வாசித்த போது அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. தாங்கள் ரகசியமாக செய்த பாவங்களை இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளியரங்கமாக அறிவித்து விடுவாரோ என்னும் பயம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆகையினால் அவர்கள் ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு போகிறார்கள். வெட்கமடைந்தவர்களாக அவமானத்தை சுமக்கிறவர்களாக அந்த இடத்தை விட்டு மிகவும் அமைதியாக தலை குனிந்தவாறு போகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக போகும்போது முதலில் பெரியோர் போவதாகவும் அவர்களைத் தொடர்ந்து சிறியோர் போவதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக அவ்விடத்தை விட்டு போகிறார்கள். ஓரிடத்தில் இருந்து பெரியோர்கள் விலகி போகும்போது சிறியோர்கள் அவர்களை பின்தொடர்ந்து போவது இயல்பு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமையும் அதிகாரமும் உள்ளது. அவருடைய வார்த்தை பாவிகளை உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். மனுஷனுடைய ஆத்மாவில் தேவன் மனச்சாட்சியை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரதிநிதியாக நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும்
கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் பரிசேயரும் வேதபாரகரும் அவமானம் அடைந்து அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள். சில சமயங்களில் பாவிகள் தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்படுவார்கள். கடிந்து கொள்ளப்பட்டாலும் இவர்களுடைய ஆத்துமா திருந்தாது. மாய்மாலமாக ஜீவிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய விருப்பம். மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்படும் போது தங்களுக்கு ஏற்படும் அவமானத்தை சிந்தித்து பார்க்காமல் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அக்கறையோடு இருந்தால்தான் பிரயோஜனம் உண்டாகும். ஆனால் இந்த ஜனங்களோ தங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்ளவே விரும்புகிறார்கள். தங்களுடைய ஆத்துமாக்களை குறித்து கவலையற்றவர்களாக, அது ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் விருப்பமற்றவர்களாக அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் பரிசேயரும் வேதபாரகரும் தங்களுடைய மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்படும் போது இவர்களுடைய பாவத்தின் காயம் வெளிப்படுத்தப்படுகிறது. இவர்கள்தான் தங்களுடைய பாவங்களை ஆராய்ந்து பார்த்து தாங்கள் குணமடைவதற்கு பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விட்டு விலகி போய்விடாமல் அவருடைய பாதபடியில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நம்முடைய மனச்சாட்சியினால் உண்டான காயங்களை குணப்படுத்த முடியும். அவரே பரம வைத்தியர். பரம வைத்தியரை விட்டு விலகி போய்விட்டால் காயத்திற்கு சிகிச்சை கிடைக்காது. சிகிச்சை இல்லாமல் நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட முடியாது. மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள். விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயோ அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாள். எல்லோரும் போன பின்பு அங்கு இயேசு தனித்திருக்கிறார். அந்த ஸ்திரீ நடுவே நிற்கிறாள். தப்பித்து போவதற்கு இந்த ஸ்திரீ எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. இந்த ஸ்திரீயை குறித்து வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து முறையிட்டார்கள். இப்போது அவரை விட்டு எல்லோரும் ஒவ்வொருவராக போய்விடுகிறார்கள். தன்னை பற்றி யாரிடத்தில் குற்றம் கூறினார்களோ அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். ஒரு காரியத்தை விசாரிக்கும்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு வந்து ஒப்புக் கொடுக்கும் போது அந்த காரியம் அவருடைய விசாரணையில் இருந்து ஒருபோதும் விலகி போவதில்லை. தேவன் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். அவருடைய தீர்ப்பு நீதியாயும் நியாயமாயும் இருக்கும். சுவிசேஷத்தின் விசாரணை மண்டபத்தில் நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்படுவோம். அவருக்கு முன்பாக நாம் தனியாக நிற்போம். அவரோடு மட்டும்தான் நம்முடைய வழக்குகளை நம்மால் முறையிட முடியும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நம்மை ரட்சிக்கிறவர். அவருடைய வார்த்தை ஜீவனும் பலனும் உள்ளது. தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளிவிடாமல் ரட்சிக்கிறார். தேவன் மனுஷருக்கு மனச்சாட்சியை கொடுத்திருக்கிறார். நாம் செய்யும் காரியம் சரியானதா அல்லது தவறானதா என்பதை நமது மனச்சாட்சியே முடிவு செய்யும். தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டதற்கு காரணங்கள்: இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவர்கள் சதி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீயின் மீது இருந்த கோபத்தை விட இயேசு கிறிஸ்துவின் மீது கோபம் அதிகமாக இருந்தது. அந்த ஸ்திரீயோடு தவறு செய்த மனுஷனை அவர்களால் அங்கு கொண்டு வர முடியவில்லை. இயேசு கிறிஸ்து குனிந்து தரையிலே எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கூறினார். அவர்களுடைய மாய்மாலம் இயேசு கிறிஸ்துவிற்கும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கும் மறைவாய் இருக்கவில்லை, எல்லாம் வெளியரங்கமாய் இருந்தது. இதே பாவத்தை அவர்களும் செய்திருந்தபடியினால் அவர்களுக்குள் குற்ற உணர்வு எழுந்தது. ஸ்திரீயின் மீது குற்றம் சுமத்தியவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வேடிக்கை பார்ப்பதற்காக அங்கு கூடியிருந்தோர் மட்டுமே இப்போது இருக்கிறார்கள். அவர்கள் நடுவே அந்த ஸ்திரீ நிற்கிறாள். நீ போ, இனி பாவம் செய்யாதே. விசாரணை முடிவுக்கு வருகிறது. ஸ்திரீயின் மீது குற்றம் சுமத்தியவர்கள் யாரும் அங்கு இல்லை. அவர்களால் குற்றம் சுமத்தப்பட்ட ஸ்திரீ மாத்திரமே அங்கு இருக்கிறாள். தனக்கு என்ன நேரிடுமோ என்னும் பயத்தில் அவள் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன்
என்று தாம் கூறிய வார்த்தையின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவே அந்த ஸ்திரீயின் மீது முதலாவது கல்லெறிய தகுதி உள்ளவராக இருக்கிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவரிடத்தில் பாவம் உண்டு என்று யாரும் அவர் மீது குற்றம் சுமத்த முடியாது. இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ அவர் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவைப் போல பாவத்தை வெறுக்கிறவர்களும் இந்த உலகத்தில் இல்லை. அவரைப் போல பாவிகளை சிநேகிக்கிறவரும் இந்த உலகத்தில் இல்லை. அவர் பாவியின் மீது அளவில்லாத கிருபையும் இரக்கமும் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள சுபாவத்தை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் இந்த ஸ்திரீயும் அறிந்து கொள்கிறாள். இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து தமக்கு முன்பாக நிற்கும் ஸ்திரீயை பார்க்கிறார். அங்கு அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணவில்லை. ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயிடம் கேட்கிறார். ஸ்திரீயின் மீது குற்றம் சுமத்தியவர்கள் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் அந்த ஸ்திரீயை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து கேட்டபோது அவருடைய வார்த்தைக்கு பதில் கூற அந்த ஸ்திரீயின் மீது குற்றம் சுமத்தியவர் ஒருவர் கூட அங்கு இல்லை. குற்றம் சுமத்தப்பட்ட ஸ்திரீ தன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் ஒருவரும் அங்கு இல்லை என்பதை காண்கிறாள். அவள் இயேசு கிறிஸ்துவிடம், இல்லை ஆண்டவரே என்று பதில் கூறுகிறாள். இயேசு கிறிஸ்துவை மிகவும் மரியாதையாகவும் பயபக்தியோடும் ஆண்டவரே என்று அழைக்கிறாள். பாவியாகிய ஸ்திரீ இயேசுவை ஆண்டவரே என்று அழைக்கும்போது அவள் மீது குற்றம் சுமத்தியவர்கள் வாயடைத்து போய் ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் அந்த இடத்தை விட்டு அமைதியாக போய்விடுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டதினால் இந்த ஸ்திரீக்கு மகிழ்ச்சி எதுவும் உண்டாகவில்லை. தன் மீது குற்றம் சாட்டியவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டாலும் இவள் இந்த வழக்கில் இன்னும் வெற்றி பெறவில்லை. அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஒவ்வொருவராக விலகி போனதினால் தங்கள் பாவங்களின் நிமித்தம் தங்களுடைய மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களுக்கு விரோதமாகவே சாட்சி கூறுகிறது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனாலும் இந்த ஸ்திரீ இன்னும் பாவம் செய்தவளாகவே அங்கு நிற்கிறாள். அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனதினால் இவளுடைய பாவம் மன்னிக்கப்பட போவதில்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லையா என்று அவளிடம் கேட்கிறார். உண்மையாக மனம் திரும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரம் தங்களுடைய பாவங்களை குறித்து கணக்கு ஒப்புவித்தால் போதுமானது. மற்ற ஜனங்களிடம் தங்கள் பாவங்களை குறித்து விரிவாக பேசி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று கூறி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று தமது நீதியான தீர்ப்பை கூறிவிடுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் போனதினால் இவளுக்கு தண்டனையில் இருந்து தற்காலிகமாக விடுதலை கிடைத்திருக்கிறது. கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இவள் மேல் குற்றம் சாட்டியவர்கள் அங்கு ஒருவருமில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து தாமும் அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று கூறிவிடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தவில்லை. வேதபாரகரும் பரிசேயரும் விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஸ்திரீயின் மீது குற்றம் சுமத்துகிற இவர்களே மிகப்பெரிய பாவிகளாக இருக்கிறார்கள். இவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று கூறுகிற அவர்கள் எல்லோருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவர்களாகவே இருக்கிறார்கள். இவள் மீது குற்றம் சுமத்துகிறவர்கள் பாவமற்றவர்கள் அல்ல, அவர்களும் பாவிகள்தான். இந்த ஸ்திரீயை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று கோபத்தோடு வந்திருக்கிற ஜனங்கள் எல்லோருமே தங்களுடைய பாவங்களின் நிமித்தம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவர்களாகவே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் அந்த இடத்தை விட்டு அனுப்பும்போது, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். பாவங்களில் இருந்து விடுதலை பெறுகிறவர்களுக்கு இனி பாவம் செய்யக்கூடாது என்னும் கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பது எப்படி நியாயமான வார்த்தையோ அதுபோலவே இனி பாவம் செய்யாதே என்னும் எச்சரிப்பின் வார்த்தையும் நியாயமான வார்த்தையாகும். குற்றவாளிகளுடைய வாழ்க்கையில் உதவி புரிகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி அவர்களுடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு
உதவி புரியும் எச்சரிப்பின் வார்த்தைகளையும் கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை நித்திய ஆக்கினையில் இருந்து விடுவிக்கிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறுவதற்கு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்பது பொருளாகும். மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஒரு குற்றவாளி உண்மையாக மனம் திரும்புவதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இந்த ஸ்திரீ மெய்யாகவே தன் பாவங்களுக்கு மனம் வருத்தப்பட்டு மனம் திரும்பி இருப்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருக்கிறாரோ அவர்கள் மெய்யாகவே பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். நாம் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களுக்கு மனம் வருந்தி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து விடுவிப்பது அவருடைய கிருபையும் இரக்கமும் நிறைந்த சுபாவம். நம்முடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் எச்சரிப்பை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின் பிரகாரம் இனிமேல் பாவம் செய்யாமல் ஜீவிக்க வேண்டும். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இந்த நிகழ்ச்சி ஆதிகால கிறிஸ்தவரிடையே ஒரு பிரச்சனையாக இருந்தது. விபசாரம் செய்யும் பாவத்தை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த வசனம் அவர்கள் எதிர்பார்த்தபடி இல்லை. ஆகையினால் ஆதி கிறிஸ்தவர்கள் பொது இடங்களிலும் சபைகளிலும் யோவான் 8:1-11 வரை உள்ள வசனங்களை வாசிக்க மாட்டார்களாம். இதன் பின்பு சீனாட்டிக் பதிப்புகளிலும் வத்திகன் பதிப்புகளிலும் யோவான் 7:53-8:11 வரை உள்ள வசனங்களை சேர்க்காமல் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இந்த வசனங்களில் காணப்படும் மைய கருத்தை ஆதி கிறிஸ்தவர்கள் தவறுதலாக புரிந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்காக யூத மார்க்க தலைவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி அல்ல. மோசேயின் பிரமாணத்தின் பிரகாரம் நியாயாதிபதிகள் மட்டுமே தண்டனை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு அந்த தண்டனையை கொடுத்திருந்தால் யூத மார்க்கத்து தலைவர்கள் தங்களுடைய மார்க்க விதிகளை மீறியதாக இயேசுவின் மீது குற்றம் சுமத்துவார்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். யாரையும் அழிப்பதற்கு வரவில்லை. ஒருவர் தன் பாவத்திற்காக மனம் திருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பை கோரும்போது இயேசு கிறிஸ்து அந்த நபரை நிச்சயமாகவே மன்னிப்பார். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்றுதான் கூறினாரே தவிர விபசாரத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரையில் விபசாரம் பாவமே. இயேசு கிறிஸ்து பாவியான அந்த ஸ்திரீயை மன்னித்தார். மனந்திருந்தி தம்மிடத்தில் வரும் எந்த பாவியையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். இயேசு அந்த ஸ்திரீயிடம் நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். இதன் மூலமாக விபசாரத்தை அவர் ஒரு பாவமாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார் என்பது தெளிவாகிறது. இயேசு கிறிஸ்து இதே போன்றுதான் பல இடங்களில் கிரியை செய்திருக்கிறார்.